ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் முதுக்குவான இயேசு உங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக அடி ரூபம் எடுத்து மனசு சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சமும் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் ஜெயித்து ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்திருந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒலிக்க வரவழைத்தபடினால நன்றி. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுதலை பண்ணி பரலோக ராஜ்யத்தில் குடிமக்களாய் ஆட்டுக்குட்டியான ஜீவசில பேர் எழுதியிருக்கிறபடினால நன்றியப்பா. எங்களை திக்கற்றவளாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதுமாதிரி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஓ என்ன இன்பம் என் வாழ்வினிலே, ஒப்பற்ற பேரின்பமே. என்ன ஆச்சரியமாகுதலே ஆண்டவரின் செயலே. இதென்ன என்றென்னை கேட்டிடுவி, எவ்விதம் சொல்லிடுவே. ஏதென்ன என்று நான் சொல்லி முடியாதே இயேசுவின் அன்பதையே. ஆனந்தமாகுமே என் நாளுமே. ஆயந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றே. இயேசு தானந்த ஸ்லாக்கியமீந்தா. ஆனந்தமாகுமே என் நாளுமே. அந்தகாரத்திலிருந்து என்னை ஆச்சரிய ஒளியினில் சந்ததம் அவர் முன் வாழ்ந்திடுவே. தன்னையே தத்தம் செய்தார், சொந்தமான பிள்ளையாக்கிடவே. சோரிந்தார் தூய ரத்தம். எந்த மாண்பதை எண்ணியே இயேசுவை என்றுமே போற்றிடுவே. ஆனந்தமாகுமே என் நாளுமே. ஆயந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றேன். இயேசு தானந்த சாக்கியம் நீந்தா. ஆனந்தமாகுமே என் நாளுமே. பரலோகம் இனி எந்த நாடே, பரத்தில் தான் என் வீடே. சீரமங்கள் யாவும் தீர்ந்திடுமே, சீர்மிகும் வாழ்வுதானே. கரமனை நீட்டி ஏற்றுக்கொள்வார் கர்த்தர் கிறிஸ்தேசுவே. பரமபிதாவின் முன் பாடுவேன், துதிப்பேன் பக்தருடன் சேர்ந்து நான். ஆனந்தமாகுமே என் நாளுமே. ஆயந்தன் பாவம் யாவும் நீங்கிற்றே. நான் அந்த பாக்கியம் பெற்றேன்.
యేసు తానంద శ్లాఘ్యమిందా ஆனந்தமாகுமே என்னாளுமே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். நம்பர்ஸ் சாப்டர் 14 verses 8 and 9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலேப்ஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த், காலேபினுடைய உறுதியான ஒரு விசுவாசம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டார். அப்போ தேவன் வாக்கு பண்ணினபடியே அந்த தேசத்தின் ஜனங்களை அவர்கள் 430 வருடம் கழித்து அந்த வாக்கு பண்ணின தேசத்திற்கு அவர்கள் குடிபெயர்ந்து போகிறார்கள். அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஓங்கிய பயத்தினால் வல்லமில்லை கருத்தினால் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வருகிற நாட்களிலே தேவன் வாக்கு பண்ணின அந்த தேசத்தின் மேலே அவர்கள் நம்பிக்கை அவர்கள் வைக்காமல், அவர்களுக்கு குறிக்கோள் லெக்கெல்லாம் அந்த தேவன் வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இடாமல் தங்களுடைய விருப்பம், தங்களுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர்கள் அந்த வனாந்தரத்தில் அளிக்கப்பட்டால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழலை. இதே விதமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். பழைய ஏற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில் எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது இடைப்பட்ட நாட்களிலே, அதாவது பாலும் தேனுவோட தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இடைப்பட்ட நாட்களிலே, இடைப்பட்ட வருஷங்களிலே என்ன அவர்களுக்கு சம்பவிக்கும், என்ன குறுக்கீடுகள் அவருக்கு வரும், எதை அவர்கள் எதிர்கொள்வார்கள், இதையெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஒன்று தான். இதே நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை நம்முடைய பண்ணின வாக்குத்தத்தம். இடைப்பட்ட நாட்களிலே ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன குறுக்கீடுகள் வரும், ஒரு நாள் பிறப்பிப்பதை நீ அறியாயே என்று சொல்லி நீதிமொழியில் வாசிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு வருடங்களும் என்ன நடக்கும் என்பதை நாம் அறியோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய குறிக்கோளுக்கு நம்ம எப்போதுமே அந்த நித்திய மகிமை குறித்து தான் இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நாளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே அந்தந்த பாடுகள் வருகிறப்போ, இடையூறுகள் வரும்பொழுது, சோதனை வரும்பொழுது விசுவாசித்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன? 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். 1 Corinthians chapter 10 verses 2-5. எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் மேலே பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்த அப்படின்னால தான் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். இப்போ இதே வார்த்தை யூதா நிருபத்தில் 5வது வசனத்தை வாசிப்போம். யூதா நிருபம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி வாக்குத்தத்தமுடைய தேசத்தை நோக்கி நடத்தி கொண்டு போகும்பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான். ஆனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் அழிக்கப்பட்டார் என்பது தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை. அப்போ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்க வேணா என்ன இருந்திருக்கணும்? ஆண்டவர் மேலே ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை விசுவாசம் வைத்து போக வேண்டும். எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். இந்த விசுவாசம் என்னன்னாக்கா பொதுவான ஒரு விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது நம்பப்படுவதும் காணப்படாத நிச்சயம், தட் இஸ் அ டெஃபினிஷன். ஆனால் இந்த டாக்டரினல் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் விசுவாச அறிக்கை என்பதை வைத்திருக்கிறார்கள். இது பார்த்திங்கனாக்கா கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லியிருக்கோம். 1 Corinthians 12 வாசிக்கிறோம், விசுவாச வரம். ஆனால் அனிதின வாழ்க்கையில்
நமக்கு வருகின்ற எதிர்கொள்கிற அநேக சந்தர்ப்பங்கள் பாதகமான சூழ்நிலையிலே ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து அந்த பாலும் தேனும் ஓட தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று விசுவாசிக்க அவர்கள் தவறினார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், பாவம் செய்தார்கள். எனவே அவர்கள் அந்த தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. இவைகளெல்லாம் 1 Corinthians 10:11 வாசிக்கும் பொழுது இவைகளெல்லாம் திருசாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா லூக்கா 18:8 வாசிக்கிற மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்போ அனுதின வாழ்க்கையிலே அந்த அனுதின சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையிலே அந்த டெய்லி ஃபெய்த் அனுதினமாகவும் நாம் ஆண்டவர் மேலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் விசுவாசம் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகும்பொழுது தான் தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறதை நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். நம்முடைய லக்கு குறிக்கோள் எல்லாம் நித்திய மகிமை, நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனமாக யாராச்சும் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் என்ன நடக்கும், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா என்று ஜோசியக்காரன்ட்டை கேட்குறது போல் இன்றைக்கு ஜனங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள். அதனால் வருஷம் வாக்குத்தத்தமும் மாதம் வாக்குத்தத்தமும் இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தம் வச்சுருக்கிறாரு, இல்லை பிரச்சனை வந்தால் என்ன ஏதுன்னு சொல்லி நமக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறாரு, இவைகளை தான் நம்பி கொண்டு போகிறார்கள் ஒழிய நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்குதா இல்லையா என்பதை ஒருபோதும் அவர்கள் நிதானித்து அறிகிறதே இல்லை. எனவே இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை ஏன் காலேப் யோசுவா மட்டும் அந்த வாக்குத்தத்தம் தேசத்தில் போனார்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏன் மனாந்தரத்தை அளித்தார்கள்? 3 காரியங்களை வாசிக்கிறோம். அப்போ காலேப் ஜோஷுவா இவர் ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே அவர்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ அவர் வாழ்க்கையில் பார்த்து எகிப்திலிருந்து வந்த பொழுது எகிப்தில் இருக்கும் 10 விதமான வாதைகளை அங்கே எகிப்தியர் மேலே ஆண்டவர் வரவழைத்தார். இதெல்லாம் அவங்க கண்ணார கண்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் செங்கடலுக்கு வரும்பொழுது அங்கே பார்வோன் துரைத்து கொண்டு வருகிறான். அங்கே செங்கடலை பிளந்து கடந்து போக போனுகிறார். பார்வோன் சேனை அழித்தார். மாறா வந்தது. மாறாவை ஆண்டவர் என்ன பண்ணினார், மதுரமாக மாற்றினார். அப்புறம் ரெஃபிதீம், அப்புறம் தண்ணி இல்லைன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். அப்புறம் கண்மலையிலேருந்து தண்ணீரை அவளுக்கு கொடுத்தார். அப்புறம் கடைசியாக காதேஸ் பர்னியாவில் வருவாங்க. காதேஸ் பர்னியாவில் வரும்போது அவர் வாழ்க்கை என்ன நடக்கிறது, என்னாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். என்னாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாவும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்தில் உள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ முதல் காரியம் வாசிக்கும்போது ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்பைஸ்,
அந்த வேவுக்காரர்களுடைய அந்த ரிப்போர்ட் அவள் அறிக்கையை குறித்து நாம் கேட்டோம், எப்படி இருக்குது தேசம்னு. அந்த தேசத்தை சொல்லி பார்த்துட்டு அவங்க எல்லாம் டீட்டெயிலாக எல்லாம் விவரமாக எல்லாம் சொல்லிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தினுடைய கனிகளையும் அவரிடத்துல கொண்டு வந்து காண்பிக்கிறார்கள். அதை காண்பித்து அதுக்கு சொல்கிறாங்க, அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த வசனத்தை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இங்கே வாசிக்கும் போது ரிபெலியன் ஆஃப் அன்காட்லி பீப்பிள், அதாவது தேவ மக்கள், அவங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி வெளியே வந்த மக்கள் தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்து மேலே அவருடைய இருதயம் இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னன்னாக்கா, அடிமைத்தனத்திலே வாழ்ந்துட்டோம், இப்போ இனிமேல் போகிற இடத்துலனாச்சும் நல்லா இருக்கலாம். அதனால் இடையில் வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நெருக்கங்கள் வருகிறதே, கடிஷ்டமான சூழ்நிலைகள் வருகிறதே என்று சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, மோசேக்கு விரோதமாக கர்த்தரும் அவர்கள் கலகம் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ரிப்போர்ட் ஆஃப் த ஸ்வைஸ் அண்ட் த ரெபெல்லியன் ஆஃப் பீப்புள், மக்களுடைய எதிர்ப்பை நாம் பார்க்கின்றோம். இதே விதமாக தான் அந்த கடைசி நாட்களிலே விசுவாச மக்கள் அந்த கனியை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தது போல் ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள், ஞானஸ்தானத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள், அபிஷேகத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள், ஊழியங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். இவரெல்லாம் சாட்சி கொடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் இன்றைக்கு சிந்திக்கிறார்கள். சிலர் வெளிப்படையாக சொல்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். அது இந்த கடைசி நாட்களே அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கவே கூடாது ஒருபோதும். வாசிக்கலாம், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. ஹீப்ரு சாப்டர் 10 verse 34 onwards. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். எனவே நமக்கு வருகிற சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலே ஆதி திருச்சபையில் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு எப்படி உபத்திரங்கள் பாடுகள் வந்ததோ, அதே விதமாக அந்த கடைசி நாட்களிலே உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரங்கள் அந்த நாட்களில் உண்டாயிருக்கும். பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து பூமியில் இறங்கினபடினாலே ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அதிகமான உபத்திரங்கள் பாடுகள் நிச்சயமாய் வரும். இது ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிட்டார், உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னார். என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும். உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் என்று சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த உலகத்தின் அதிபதியாய் பிசாசு நேரடியாக விசுவாசியை தொட முடியாது. அதே சமயத்தில் மற்ற அவிசுவாசிகளை வைத்துக்கொண்டு அல்லது ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களை வைத்துக்கொண்டு அவள் அநேக உபத்திரங்கள் பாடுகளிலே கிறிஸ்தவர்களை நடத்துவார்கள். இது ஆதி திருச்சபையிலே நடந்தது. ஆதி திருச்சபையிலே அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான், ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார் தான். இந்த நாட்களிலே பார்க்கும்போது அது எழுப்புதல்னு சொல்லுவாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ஒரே செய்தியில் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடபடியில் அக்காலத்தில் எருசலேமில் இருந்த சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அது மாத்திரமல்ல, அவர்கள் எல்லாரும் சிதறப்பட்டு போகிறார்கள். சிதறப்பட்டு ஒன்று அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 19-20 வருஷம் வாசிக்கும்போது பெரிக்கா தேசம், தீப்பு எல்லாம் அவங்க அப்படியே சிதறப்பட்டு போகிறார்கள். பேதுரு அந்த நிருபங்களை எழுதும் பொழுது சிதறப்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான், ஆனால் சிதறடிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அவர்கள் அந்நியர்களும் பரதேசிகள் போல அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அதே விதமாக தான் இந்த உலகத்தில் நாம் உலகத்தார் அல்ல. எனவே மற்ற உலக மக்களெல்லாம் நம்ம அப்படி தான் என்ன பண்ணுவோம், உலகத்தார் அல்லாதது போல் அவர்களுக்கு வேண்டாதவர்களை போல தான் நம்மை நடத்துவார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் அதை பார்த்து ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமான ஒரு சிந்தையோ செயல்பாடுகளோ அவிசுவாசன வார்த்தைகளோ நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஆனால் தான் பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் இப்படி எழுதுகிறார். 1 பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Philippians chapter 1 verse 27 onwards. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று
ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடுகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் இருக்கா? வாக்கு பண்ணின அந்த வாக்கு தத்துவத்து மேலே நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நமக்கு வருகிற அந்த சூழ்நிலையில் எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனையிலே நாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து நாம் போகிறோமா? தேவன் அந்த தேசத்தை கொண்டு சேர்ப்பார். எனவே இதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சோதனையிலிருந்து ஆண்டவர் தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார். ஏன்னா 1-13 வாசிக்கிற மனிதனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தான் அது விசுவாசம் இருக்கா இல்லையா என்பது வெளிப்பட்டுவிடும். 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Peter chapter 1 verse 5 onwards. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். எனவே அந்த விசுவாசம் விலையேறப்பெற்ற விசுவாசம். ஏன்னா அதனால் கிடைக்க போகிற பலன் விலையேறப்பட்டது. விலை மதிப்பே கொடுக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறார். எனவே அந்த விசுவாசமானது பரிசித்து பார்க்கப்படும். நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து போகிறோமா, கீழ்ப்படுகிறோமா, அல்லது முறுமுறுக்கிறோமா, தேவனை பரித்து பார்க்கிறோமா, அல்லது மற்றவர் மேலே குறை சொல்கிறோமா, இதையெல்லாம் ஆண்டவர் பரிசித்து பார்ப்பார். பவுல் சொல்கிறார் 2:13 சொல்கிறார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், நீங்களே பரிசித்து பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் அறியீர்களா என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே இந்த பரீட்சைகள் நிச்சயமாய் வரும். ஏன்னா பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டுடைய வருகைக்கு முன்னதாக. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இந்த நாட்களிலே நமக்கு வருகிற சின்ன ஒவ்வொரு காரியத்திலும், நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும், எதிர்ப்புகளிலும், சோதனையிலும் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து நாம் போவோமானால் நிச்சயமாய் ஆண்டவருடைய கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். நிச்சயமாய் கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிற ஒரு ஆண்டவர், அதை முடிக்கப் போகிற ஒரு ஆண்டவர். இடையிலே விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்தும். நம்முடைய விசுவாசம் எது மேலே இருக்கணுமா? ஆண்டவர் கொடுத்த நித்திய ஜீவன் மேலே, நித்திய மகிமையின் மேலே. அதனால தான் எபிரேயர் 6:18 வாசிக்கிறோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். எனவே ஃபெய்த் இன் காட்ஸ் ப்ராமிஸ். அப்போ காலேபுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் மேலே அந்த விசுவாசம், உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன் நம்மை அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி. 2வது காரியம் வாசிக்கும் பொழுது ஃபெய்த் இன் காட்ஸ் பவர். அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி என்னாகமும் 14-8-9 வசனத்தை வாசிப்போம். நம்பர் சாப்டர் 14 verse 8 and 9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஃபெய்த் இன் காட்ஸ் பவர். அது என்ன சொல்கிறார்? அவர் காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. அப்போ நம்மோடு இருக்கிறவர் நிஜமானவர். உலகத்தில் 1 யோவான் 4:4 வாசிக்கிற உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய அந்த ஆற்றலின் மேலே இஸ் an omnipotent God, சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். அதனால் we need not fear about the opponents of God's people. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் ஆப்பனன்ஸ். அப்போ எதிராளுடைய பலவசாலி தான், ஆனால் அதை விட பலமுள்ளவர் தான் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.
நாம் சபைகளிலே துதிக்கிறோம் அதை குறித்து அவர் கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்கிறோம். எனவே கர்த்தரே நம்மை பலனாக எண்ண வேண்டியது அவசியம். அவருடைய பலம் இல்லாமல் நம்மாலே ஒன்று செய்ய முடியாது. உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்கள் எடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டு பண்ணின கர்த்தரத்தை எனக்கு ஒத்தாசை வரும். இதெல்லாம் நிறைய சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனை தான் சார்ந்து வாழ்ந்தார்கள், தேவனை பலத்தை தான் நம்பினார்களுடைய சுய பலத்தை சார்ந்து வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எனக்கு இருக்கிற அறிவு ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒருபோதும் நமக்கு அது பலமாக எண்ணவே கூடாது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். எரேமியா சாப்டர் 9:23. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்ல. அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்று சோதித்தறியணும். எனவே எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது சோதித்தறியுங்கள். அப்போ எது தேவனை பிரியப்படுத்தும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து உணர்ந்து அப்படி நடக்கணும். அப்படி தான் காலேபு யோசுவா நடந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆண்டவருக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் அவர் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த நாட்களிலே எவ்வளவு பேர் இன்றைக்கு அந்த விசுவாசத்தை வலிவி போகிறார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது என்று சொல்கிறார். அந்த கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக விசுவாச மக்கள் என்ன பண்ணுவாங்க, இடறி போவார்கள். நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், தங்கள் வாழ்க்கையில் இருந்த ஆசைகள் இவைகளெல்லாம் நிறைவேறவில்லை, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை, உலகத்திற்கு மக்கள் சொன்ன வாக்கு தத்தத்து மேலே காரியங்கள் நிறைவேறலை, ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளால் தாங்க முடியாது என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவார்கள். மற்றவர்களையும் அவர்கள் அவிசுவாசப்பட வைப்பார்கள், கீழ்ப்படியாமல் போவார்கள், கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போவார்கள். எனவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய பலத்தை நாம் சார்ந்திருக்கணும். பரிசுத்தாய் பெற்றிருக்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் உண்மையான பலம் உள்ளான மனிதனில் இருக்கணும். ஏன்னா பவுல் சொல்கிறார், எங்கள் புறம்பான மனிதரானது அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4:16 சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே அந்த பலம்தான் பவுல் சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனவே கர்த்தர் தான் நமக்கு பலன். கர்த்தருடைய ஆவி எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படவும். வெளியில் நம்முடைய வாழ்க்கையில் வரங்கள் இருக்கிறதுனால பலம் இருக்குன்ற அர்த்தம் இல்லை, சபைக்கு போகிறதுனால துதிக்கிறதுனால பலம் இருக்குன்ற அர்த்தம் இல்லை. நமக்கு ஆண்டவர் விசுவாசத்துக்கு பரீட்சை வைப்பார். பரீட்சையில் நாம் எப்படி அந்த விசுவாசத்தில் நாம் எப்படி நிற்கிறோம், அவிசுவாசமாக நிற்கிறோமா, எதிர்க்கிறோமா, முறுமுறுக்கிறோமா, பரீட்சை பார்க்கிறோமா, இதையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசித்து பார்ப்பார். அப்போ என்னுடைய பலத்தை நான் அல்ல, கர்த்தருடைய பலத்தை சார்ந்து நான் இருக்க வேண்டியது அவசியம். ஆம்னிபட்டர் காட். எனவே நம்ம தேவன், நம்ம துதிக்கிறோமே அந்த சர்வவல்ல தேவன் தான் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். எனவே அந்த விசுவாசம்தான் கர்த்தர் தான் நமக்கு பலன் என்று சொல்லி அவரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். அப்போ ஆப்பனன்ஸ் ஆஃப் காட்ஸ், எதிராளிகள், பவுல் அதை பிலிப்பியர் சொல்கிறார், உங்களை எதிர்க்கிறவர்களை குறித்து மறுலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 பீட்டர் சாப்டர் 4:13 onwards. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். எனவே பாடுகள் உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபையை பற்றி கொண்டு போக வேண்டியது அவசியம். பவுலுடைய சரீரத்தில் முள் இருந்தது, சாத்தானால் முள் கொடுக்கப்பட்டது, அந்த முள்ளை எடுத்து விடும்படி வேண்டினார். ஆண்டவர் சொன்னார், கிருபை போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்வமாக விளங்கும் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே அந்த பலவீனத்தை குறித்த கவலையெல்லாம் போயிடுச்சு.
கிருபை போதும் என்று சொல்லி இப்பொழுது என்ன சொல்ற, நான் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுகிறேன். எப்படி இந்த மாற்றம் வந்ததுனாக்கா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் கிருபை போதும் என்கிற அந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு. எபிரேயர் 13:8-9 அப்படி வாசிக்கிறோம். பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதவர்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. ஏன்னா இயேசு நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த மாறாத இயேசு தான் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தான் பெரியவராக இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது அந்த பலம்தான் நமக்கு போதும். அந்த பலத்தை நம்முடைய சார்ந்து நான் போகணும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே தான் வரும். எனவே எல்லா துரைத்தனரும் அதிகாரம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் ஆணி எடுத்து அவர் வெற்றி சிறந்து விட்டார், மரணத்தையும் ஜெயித்து விட்டார். அந்த இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். எனவே அந்த பலம் நமக்கு போதும். அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். ஃபெய்த் இன் காட்ஸ் பவர். அப்போ ஆண்டவர் அந்த கிருபையிலே நமக்கு தருவார் என்கிற விசுவாசம் இருக்கணும். அதனால தான் கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. வேறு எந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் கிருபையை நாம் கிரிகையினாலே அடைய முடியாது. ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறார். ரோமன் சாப்டர் 9:15 onwards. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். எனவே ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால் ஆண்டவர் கிருபையினால் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஏன்னாக்கா பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். அவன் தான் அரசன், எனவே ராஜ்யபாரம் அவனுடைய கையில் இருக்குது, அவனால் எல்லா அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சான். ஆனால் அவரை விட ஆண்டவர் தான் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் உடையவர் என்பதை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செய்து காண்பிக்கிறார், அவர் உணர்த்துகிறார். ஆனால் உணரல, மனம் திரும்பலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் காட்டு நமக்குள்ளே இருக்க பெரியவர். நாம் என்ன பண்ணுகிறோம்னா, சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற மொழிய நம்முடைய ஆத்மீக காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கிறதில்லை. எனவே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். எனவே மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருஷிக்கும். அது நம்ம ஒரு ட்ராப்பில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 21-8வது வசனம் வாசிக்கிறோம். அந்த நித்திய அக்கினியிலே போகிறதுல முதல்ல யார் வருவாங்கனாக்கா பயப்படுகிறதா வாசிக்கலாம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த பயம் எதுனாக்கா, அந்த கிறிஸ்துவும் அவனுடைய ஆட்களும் இந்த உலகத்தில் இருக்க எதிர்க்க மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்கின்ற காரியங்களை பார்த்து நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஏன்னா 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 4-5-6 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 20:4-5-6. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். எனவே அவன் பார்த்தோம்னாக்கா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஜீவனையும் அவர்கள் என்ன பண்ணலை, அவர் பெரும் அருமையாக இல்லை. ஏன்னாக்கா தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இன்னும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். எனவே மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? இதுக்கு ஈடாக நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஆண்டவர் தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார். எனவே இந்த உலகத்திலே மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசமான எண்ணங்களோ அவிசுவாசமான வார்த்தைகளோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவிசுவாசமாக சொல்லுகிற வேதத்துக்கு மாறான காரியங்களை சொல்லும் போதும் அவைகளையும் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏனெனில் கர்த்தரை தான் நாம் சார்ந்து ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஃபெய்த் இன் காட்ஸ் பவர்.
அதனால் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்பட. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, நம்மளை வந்து நெருக்கி நம்மளை வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மத்தேயு 10:19-20 வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 10 verse 19 and 20. அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். பார்த்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதனால் அந்த நேரத்தில் எதை சொல்லணும் என்ன சொல்லணும்னு அல்ல, ஆவியானவரே செய்வார். ஆனால் நான் என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினாலே வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தில் எழுதி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். எனவே ஃபெய்த் இன் காட்ஸ் பவர். மூன்றாவது காரியம் நாங்கள் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த என்னாம் புத்தகம் 14:8-9 மறுபடியும் வாசிப்போம். நம்பர் சாப்டர் 14 verse 8 and 9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபெய்த் இன் காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே அவர்கள் என்ன பண்ணனா, காலேப் யோசுவா நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் வந்து நம்ம வசனங்களை மத்தேயு 28 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. யாராச்சும் ஊழியர்கள் வந்து நல்லா ஜெபிச்சாக்க நமக்கு விடுதலை கிடைக்கும், ஊழியர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சில சபைகளிலே புனிதர்கள் மேலே நம்பிக்கை வச்சு போவாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவருடைய கிரிகைகள் மேலே நம்பிக்கை வச்சு போவாங்க. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் மிக மிக சொற்பம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13 5-6 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் சாப்டர் 13 verse 5-6. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன். அப்போ நீங்கள் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? அப்போ அந்த அறிவு இருந்துச்சுனாக்கா இவங்க என்ன பண்ணுறாங்க, மனுஷனை நம்ப மாட்டாங்க, தங்களுடைய கிரிகளை நம்பி போக மாட்டாங்க. ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவர் மேலே தான் நம்பிக்கை வைத்து அவர்கள் போவார்கள். ஆண்டவர் என்னை கரம் பிடித்திருக்கிறார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார், என்னை ரட்சித்தவர் முற்றுமுடி ரட்சிப்பார் என்கிற அந்த விசுவாசம் தான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். அந்த விசுவாசம் பிரியப்படுத்தினாச்சா ஏற்ற விலையில் சகாயம் செய்யும் கிருபையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தருவார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே ஃபெய்த் இன் காட்ஸ் பிரசன்ஸ் 2 காரணம் வாசிக்கிறோம். ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். தேவனுடைய வேத வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி முடிப்பார். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமார மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அதுதான் எபிரேயர் 6:12 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்போது அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு. அந்த 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, வாக்கு உறுதியும் கொடுத்தார். அதாவது ஹி மேட் எ ப்ராமிஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹி மேட் எ பிளட்ஜ். அந்த வாக்கு உறுதி கொடுத்துருக்கிறபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதே விதமாக தான் நமக்கு ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 26:26 வாசிக்கிறார். மேத்யூ சாப்டர் 26 verse 26 onwards. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனவே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதை ஒரு உடன்படிக்கை பண்ணி அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இப்போ வந்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள்ன்றாங்க. கர்த்தரா இயேசு விசுவாசித்தார்கள்,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய. தட் இஸ் அ ப்ரூஃப். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அந்த நிச்சயத்தை நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனாக்கா நிச்சயமாக அந்த வார்த்தையின்படி அவர் செய்வார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதி நிலை இருக்க வேண்டியது அவசியம். மரியாதை இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, அவள் விசுவாசித்தாங்க. இது ஆண்டோடைய அடிமை நம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஐசியா சாப்டர் 55 verse 10 onwards. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எனவே ஆண்டோடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்போ மத்தையில் சொல்கிறார், ஒரு எழுத்து உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால் கொலோசர் 1:27 வாசிக்கும் போது கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அப்போ அந்த வார்த்தையை நமக்குள்ளே வச்சுக்கணும். ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், இந்த விசுவாசம் இருக்கணும். அந்த மாதிரி எதிர்ப்பு சூழ்நிலை பாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை அவர் கரம் பிடித்திருக்கிறார், ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்கிற அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிற போக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இவ்விதமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளுக்கு உட்பட பண்ணாதே தீமையை விளக்கங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நான் போகும்பொழுது ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கிற போக்கை உண்டு பண்ணுவார். அதுதான் ப்ரூஃப் ஆஃப் காட்ஸ் வேர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட்ஸ் பீப்புள். எபிரேயர் இருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனம். ஜான் சாப்டர் 10 verse 27 and 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் என்ன பண்ணணும்? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இந்த சில வசனங்களில் என்ன பண்ணுறாங்க? ஒரு பாதியை மட்டும் சொல்கிறாங்க, ஒரு பாதியை விட்டுறாங்க. பிதா எனக்கு தருகிற யாவும் என்னிடத்தில் வரும், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. எனவே பிதா யாரை தருவாராம்? பிதா யார் பிதாவை பிரியப்படுத்துகிறார்களோ அவர்களை தான் ஆண்டவர் இயேசுனிடத்தில் தருவார். 6:44 யோவான் வாசிக்கலாம். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்துக்கு வரமாட்டான்னு இயேசு சொல்லுகிறார். அதே 6ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோவானில் பிதாவின் அருளை பெறாவிட்டால், ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் யாரோ அது தேவனை பிரியப்படுத்துகிறான். தேவனை பிரியப்படுத்தும்போது தேவன் தமது அருளை பொழிகிறார். அருளை பொழித்து கொண்டு அவர்களை இழுத்து கொண்டு இயேசுனிடத்தை கொண்டு வருகிறார். இயேசு அவர்களை என்ன பண்ணுகிறார்? அவர்களை தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அவரை ஒருபோதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எனவே தான் ஆண்டவர் அந்த ஒரு பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டு. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எப்போதும் உண்டு. அந்த பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். அதான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவளை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது, நீங்கள் தேசத்தை ஜனங்கள் பயப்படுற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த பயம் என்பது அழிவுக்காக நம்முடைய சரீரத்தின் பாடுகளை குறித்த பயம் அல்ல, கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தின் ஆரம்பம். கடைசி நாட்களிலே ஞானமாய் நடந்து கொள்ள பார்க்க வேண்டியது அவசியம். நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா தற்காலத்திலே காணாதவரை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான். அதே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யம் வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 12 verse 28-29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும்
தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனவே பக்திக்கு முன்னாடி பயம் இருக்கணும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த பயம் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன், அதிகமான கிறிஸ்தவ இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. உலகத்தின் காரணங்களை குறித்து பயப்படுறாங்க, மற்ற அவருடைய ஸ்தாபனங்களுக்கு உயர் அதிகாரிகளுக்கு பயப்படுறாங்க. இதே தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அதே தான். இயேசு ஒரு கண்களை திறந்திருந்தும் அவங்க என்ன பண்ணல, இயேசு தான் அதை செஞ்சான்னு சொல்லலை. ஏன்னாக்கா அவள் யூதர்களுக்கு, பரிசேயர்களுக்கும் மற்ற அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயந்தாங்க. ஏன்னாக்கா ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு அந்த யூதர் நிமித்தம் அறிக்கை பண்ணாது இருந்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே தான் இந்த நாட்களிலும் நடக்கிறது. மனிதர்களுக்காக என்ன பண்ணுறாங்க, பயந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை குறித்து சாட்சியாக நிற்கிறது இல்லை, ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதில்லை, ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க. உள்ளுக்குள்ளே எங்களுக்கு ஏசு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏசு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது வெளியில் சாட்சியாக இருக்கணும். யோவான் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். எனவே நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய தவறினார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வேத வசனத்தை அடிப்படை இல்லாவிட்டால் சபைகள் சிதறடிக்கப்பட்டு போகும். இந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய ஆற்றல் மேலே நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அந்த காலேப் யோசுவாவுக்கு இருந்தது. ஆகினாலே எகிப்திலிருந்து வந்த லட்சக்கணக்கான மக்கள் அந்த வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். ஆனால் இவர்கள் மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்தம் தேசத்திலே போய் சேர்ந்தார்கள். எனவே இந்த கடைசி நாட்கள் வாழ்கிற நாம் 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 7, 8, 9, 10 வசனத்தை வாசிக்கலாம். 1 Peter chapter 1 verse 7 onwards. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். எனவே விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பு அதுதான் மிக மிக முக்கியம். ஏன்னா இவ்வளவு ரட்சிப்பை இலவசமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்தார். எனவே கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இன்றைக்கி ஊழியர்கள் சொல்கிறாங்க, இதோ நான் இயேசுவை பார்க்கிறேன், இயேசுவின் அருகினைக்கு, இதெல்லாம் சொன்னாக்க உடனே நம்புகிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் உள்ளுக்குள்ளே இருந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விசுவாசிகளுக்கு என்ன பண்ணல, அவங்களுக்குள்ளார ஆண்டவர் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இந்த மாதிரி யாராச்சும் சொன்னாக்கா உடனே பார்த்துட்டு அவங்க ஆண்டவர் பக்கத்தில் இருக்கார், ஆண்டவர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்படிப்பட்ட வார்த்தையை நம்பி ஏமாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலனாய் சகல நாட்களில் இருக்கிறார், ஒருபோது நம்மை கைவிடுகிறதில்லை. அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையில் அவர் பொய்யாத தேவன். அவர் சொல்ல மனமாற மனப்புத்திரன் இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. நாம் அந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு போவோமானால் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி நம்மை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை சேர்த்தது போல நம்முடைய பரம காணானை காண நம்முடைய மகிமை நித்திய மகிமையிலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எனவே அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடியபிருந்து நம்மை நடத்துவார். எனவே அந்த உறுதியான ஒரு விசுவாசம் காலேப் யோசுவாவுக்கு இருந்தது போல நாமும் இந்த கடைசி நாட்களை விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா அன்றே உண்மையான பக்தர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். உண்மையான பக்தர்கள் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். எல்லா சூழ்நிலையும் தேவன் என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த லக்கை நோக்கியே அவர்கள் முன்னேறி போனார்கள். அதே விதமாக எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன் என்று பக்தன் சொன்னது போல, ஆபிரகாம் ஆண்டவர்கள் உண்டாக்கின அஸ்திபாரம் நகரத்திற்காக காத்திருந்தது போல, மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தது போல, நாங்களும் எங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து முன்னேறி போக ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமன்.